மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்பில் மகிழ்ச்சி. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ட்ரைமி அப்பளம் வழங்கும் வா தமிழாவா. கோப்ரஸ்டட் பை லக்ஷ்மி செராமிக்ஸ், கம்ஃபர்ட் பார்ட்னர் ஆனந்த் பனியன் அண்ட் இன்னர்வேர், ஸ்பெஷல் பார்ட்னர் வி கேர், அசோசியேட் பார்ட்னர் ஹர்ஷா டைல்ஸ், லூயி மிட்டாய் மற்றும் ரசாய்கள், ஏஆர்சி நடேசன் செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை. உலகத்தில் ஆண் பெண் இருவருக்குமே விருப்பம், உணர்ச்சி, கோபம், துரோகம் இது எல்லாமே ஒரே மாதிரி தான், அலங்காரம் பண்ணிக்கொள்வது உட்பட. ஆனால் அந்த அலங்காரத்தோடு சேர்த்து அசசரிஸ்னு போகும் பொழுது பெண்ணுக்கான வாய்ப்பு நிறையவும் ஆணுக்கான வாய்ப்பு ரொம்ப கொஞ்சோண்டுமா மாறிடும். அதிகபட்சம் என்ன செய்ய முடியும், கையில் வாட்ச் கட்ட முடியும். இன்றைக்கு கடந்த 20 ஆண்டுகளாக மொபைல் ஃபோன் வச்சுக்கலாம், ஒரு ஷூஸ் போடலாம், டைக்கான ஒரு பின்னு, அவ்வளோதான் இருக்கும். அதுக்கு மேலே வேறு ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் ஒரு பெண்ணுக்கு தன்னை அழகுபடுத்திக் கொள்வதற்கான உபகரண பொருட்கள் இருக்குல்ல, அசசரிஸ், அது ஏகப்பட்டது. அந்த உபகரண பொருட்கள் பயன்படுத்துவதில் பெண் 2 வகையாக வேறுபடுறாங்க. என்ன அப்படின்னா, முழுக்க அது ஒரு தங்கமாக இருந்தால் நல்லது அப்படின்னு, குறிப்பாக இந்திய பெண்கள் தங்கம் தான் தன்னுடைய அசசரி, அதுதான் நகை, அதுதான் ஆபரணம் அப்படின்னு நினைக்கிற ஒரு பகுதி இருக்குது. ஆனால் அது ஒரு காலகட்டத்தில் மாறி, இல்லை தங்கம் வேண்டாம், நான் அணிஞ்சிக்கிறேன், எனக்கு உபகரணம்லாம் வேணும், அசசரிஸ்லாம் வேணும், ஆனால் அது தங்கமாக இருக்க வேண்டியது இல்லை, நான் 25,000 கூட செலவழிக்கிறேன், ஆனால் பிளாக் மெட்டலில் செலவழிக்கிறேன், தங்கம் வேண்டாம் அப்படின்னு தங்கம் விரும்பாத, தங்கத்தை அணிய மறுக்கிற ஒரு தலைமுறை உருவாகிட்டு இருக்கு. நம்ம இன்னைக்கு வா தமிழாவாவில் பேச நினைத்த தலைப்பு தங்கத்தை விரும்பும் பெண்கள் வர்சஸ் தங்கத்தை விரும்பாத பெண்கள். ஒரு பவுன் இன்னைக்கு எவ்வளவு? 50,000 விற்குது, 45, 50 விற்குது. 80களில் 1064 ரூபாய்க்கு இருந்த ஒரு பவுன் தங்கம் கிட்டத்தட்ட 40 வருஷத்தில் 40 மடங்கு ஏறிருக்கு. 45,360 ரூபாய் இன்னைக்கு. அதே 1980ல் அன்றைய மவுண்ட் ரோடாக இருந்த இன்றைய அண்ணா சாலையில் சதுரடி என்பது 41 ரூபா தான் இருந்துச்சு. இன்றைக்கி அங்கே சதுரடிங்கிறது 25,000 ரூபா. நம்ம பிரைம் இடத்தை விட்டுட்டோம்னா அப்போ அது எவ்வளோ கூடியிருக்கு? இத்தனை மடங்கு கூடலை. தங்கம் இத்தனை மடங்கு கூடியிருக்கு. அதனாலேயே இந்திய பெண்களுக்கு என்ன அப்படின்னா, தங்கம் என்பது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டு, புது ஃபேஷன் என்பது என்ன தங்கத்தில்? ஆன்டிக் ஜுவல்லரி. ஆன்டிக் ஜுவல்லரி ஏதாவது பர்டிகுலராக ஏதாவது இருக்கா? ஆரம்ல இருக்கு, நெக்லஸ்ல கூட இருக்குது. ஆக்சுவலா இப்போ எல்லா டிசைன்லயும் வந்துருச்சு. டெம்பிள் ஜுவல்லரி அப்படின்ட்டு இப்போ நியூவாக வந்திருக்கு. லைக் அதில் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வேர் பண்ண மாதிரி அந்த சிப்பங்கள்லாம் பதிச்சு, ஸோ ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கும் அந்த ஜுவல்லரிலாம் நீங்கள் பார்க்கும் போது. இந்த ஆன்டிக் ஜுவல்லரிக்கு டெம்பிள் ஜுவல்லரிக்கு என்ன வித்தியாசம்? ஆன்டிக் ஜுவல்லரி ஹோம் நம்ம கையால் செய்வாங்க சார், கையில் செய்கிற மேக்கது ஆன்டிக் ஜுவல்லரி. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப பவுன் கம்மியாக இருந்தால் கூட நல்லா கிராண்டாக தெரியும், லுக் கிராண்டாக இருக்கும் ரொம்ப. இது கையில் பண்ணுறதா? ஆமாம், கையில் பண்ணுறது. அது நல்ல யானை, லக்ஷ்மி, சரஸ்வதி, மிஷின் கிட்ட பண்ணக்கூடாதுங்கிறீங்களா? இல்லை, அதோட இது கிராண்டாக இருக்கும் சார். உங்களுக்கு ஒரு கூடுதல் தகவல், இந்தியாவில் தயாரிக்கப்படுற நகைகளில், ஆபரணங்களில் இன்றைக்கும் 62 விழுக்காடு பொற்கொள்ளர்களால் செய்யப்படுவது. இயந்திரத்தால், மிஷினால் செய்யப்படுறதில்ல. பொற்கொள்ளர்கள் செய்த 62 விழுக்காடு தங்கம் இந்தியாவில். ஓகே, சொல்லுங்க. நான் போட்டிருக்கிற இந்த நெக்லஸ் 65 இயர்ஸ் ஆகுது. இது கல் புஷ்பராக கல். இது எங்கள் அம்மா சின்ன வயசில் இருக்கும் போது வீட்டிலே அவங்க தாத்தா கூப்பிட்டு செஞ்சது. இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இது வாங்குறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க. ஆனால் நான் இதை அழிக்காமல் அப்படியே வச்சுருக்கேன். நான் மாங்காய் டிசைன் வந்திருக்கு சார். இப்போ எடுத்தது தான், நியூ டிசைன் தான். இப்போ 5 பவுன் போட்டிருக்கோம்னா நல்ல பார்வையாக செய்து கொடுக்குறாங்க, நல்லாவும் இருக்கு. இது மாங்காய் டிசைன் பழைய டிசைன் இல்லையா? மறுபடியும் இப்போ ட்ரெண்ட் ஆகுது. இப்போ மறுபடியும் நியூ மாடலாக வந்திருக்கு சார். நான் போட்டிருக்கிறது இது சாஃப்டாக இருக்கும் தொட்டா. இது மெஷ் டைப்பில் இருக்குங்க சார். லைட் வெயிட், 1.5 பவுன் தான். ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப பார்வையாக பெரிய நெக்லஸ் மாதிரி இருக்கும். ஓகே சார், இப்போ காஸ்டிங் மாடல் பார்த்துட்டிங்கன்னா சார், ஒரு 1 கிராம்லேருந்து 2 கிராம்ஸ் கிடைக்குது சார், ஸ்டோனோட. காஸ்டிங் டைப்பா? ஓகே ஆமாம் சார். அது பார்த்துட்டிங்கன்னா ஆக்சுவலாக நான் டைமண்ட் எடுக்கிறதுக்காக போயிருந்தேன். பட் டைமண்டுக்கு கம்பேர் பண்ணும்போது அது சூப்பராக இருந்தது கோல்டில். ஸோ எனக்கு ஒரு அமௌண்ட் சேவ் ஆச்சு எனக்கு அதில். அந்த ஒரு மாடல் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு 2 கிராம்ஸ் தான், பட் டைமண்டுக்கு ஈவனாக அது நமக்கு நல்ல ஒரு ஜொலிப்பு கொடுக்கும். ஓகே, எவ்வளவு நாளைக்கு ஒருக்கா தங்கம் வாங்குறீங்க நீங்கள்? மேக்ஸிமம் 1 இயரில் ஒரு ட்வைஸ் நான் எடுத்துருவேன். ஓ, வருஷத்துக்கு 2 தடவை? ஆமாம் சார், 2 டைம்ஸ் நான் எடுத்துருவேன் நான். ஓகே, அவங்ககிட்ட கொடுங்க. திருமணங்கள் தவிர்த்து வேறு எந்த நாட்கள்ல எல்லாம் நகை வாங்கணும்னு நினைச்சிருக்கீங்க, அதை வாங்குறீங்க? திருதி வந்துச்சுன்னா வாங்க ரெடியாக இருந்துருவேன் சார். அது என்னவோ தெரியல, அந்த டே, அந்த ஸ்பெஷலான ஒரு டேக்கு தங்கம் வாங்கி என் கையிலையோ இல்லை கழுத்துலையோ காதுலையோ நான் போட்டே ஆகணும். இது எத்தனை வருஷமா அந்த பழக்கம் இருக்கு உங்களுக்கு? 18 to 19 இயர்ஸ் வரைக்கும் கண்டினியூ ஆகுது சார். நான் சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு இப்போ வரைக்கும் நான் அது கண்டினியூவாக பண்ணிட்டு இருக்கோம். அக்ஷய திருதினா ஒரு சின்ன நகையாவது வீட்டில் இருக்கும். ஓகே, அக்ஷய திருதி இல்லாமல் வேற எந்த நாட்கள்ல எல்லாம் தங்கம் வாங்குறீங்க? ஆடிப்பெருக்கு எடுப்போம் சார். ஆடிப்பெருக்கு அவசியம் எடுத்துருவீங்க? ஆமாம், ஆடிப்பெருக்கு, அட்சய தித்திகை, ஆவணி ஆவட்டம்.
ஆவணி விட்டமா? அது 3க்குமே 1 கிராம்னாலும் நாங்கள் வாங்கிடுவோம். ஓகே. அட்சய திருதி வர்றதுக்கு முன்னாடி தீபாவளிக்கு முதல் நாள் நகை வாங்கினா நல்லதுன்னு சொல்லி அட்சய திருதி வர்றதுக்கு முன்னாடினா அட்சய திருதியே இப்போ ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஃபேமஸ் ஆச்சு. அப்படியா? ஆமா. இதை நான் சொன்னா திட்டுவாங்க, நீங்க சொல்றதுனால ஓகே. என் பொண்ணோட பிறந்த நாள் வரும்போது கண்டிப்பாக எடுப்பேன் சார். பொண்ணுக்கா உங்களுக்கா? பொண்ணுக்கு தான் சார் எடுப்பேன். 2 பொண்ணு இருக்கு சார். 2 பொண்ணுக்கும் பிறந்த நாள் வரும்போது என்னால் முடிஞ்சது 2 கிராம் மோதிரமாவது வாங்கி போட்டுருவோம் சார். அது சும்மா சேமிப்பு மாதிரி. ஆமாம் சார். அந்த டைமில் எவ்வளோ காசு இருக்கோ அதை கொண்டு போயிட்டு நான் தங்கம் வாங்கிட்டு வந்து என் 2 பொண்ணு பிறந்த நாளுக்கப்ப கண்டிப்பாக நான் எடுப்பேன். வேற எந்த தருணங்கள்ல எல்லாம் தங்கம் வாங்குறீங்க? இப்போ 2000 ரூபா நோட்டு மாற்றணும்னு சொன்னாங்க. 2000 ரூபா மாத்தணும்னு சொல்லல, செல்லாது நாங்க. செல்லாது நாங்கள் அதில் போய் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது 2000 வைக்கலாம். ஆமாம், இருக்கிறதெல்லாம் 2000 நோட்டை கொடுத்து 500 நோட்டை வாங்கிக்கலாம் தான் சொல்லியிருந்தாங்க அவங்க. சரி, அது ரொம்ப ரிஸ்க் எடுத்து எதுக்கு பண்ணணும்ட்டு நகை கடையிலே போய் மாற்றி எவ்வளோக்கு வாங்குனீங்க அப்போ தங்கம்? ஒரு 15 பவுன் எடுத்தேன். 15 பவுன். ஒரு சவரம் வந்து 50,000 ரூபா நோட்டை 2000 நோட்டை மாத்திரம் வேற எந்த தருணத்துல எல்லாம் தங்கம் வாங்குறீங்க? நான் ஒர்க் பண்ணுறேன், அதனால மந்த்லி சாரி வரும். அதில் வந்து நான் 5000 சேவ் பண்ணி 1 கிராம் கண்டிப்பாக வாங்கிடுவேன். மாதம் 1 கிராம் அப்படின்னா ஒரு காயின் வாங்கி ஒரு வச்சுருவீங்க? காயின், 1 கிராம் காயின் ஓகே, கண்டிப்பாக கம்பல்சரி வாங்கிடுவேன் சார். இப்போ நம்ம ரிலேட்டிவ் கல்யாணம் அப்படின்னு சொல்லி அவங்க நகை எடுக்கிறதுக்கு போகணுன்னு நம்மளை கூப்பிட்டு போனால் கூட நாங்கள் அந்த இடத்துல நமக்கு நல்லா இருந்ததுன்னா நாங்களும் ஒன்று எடுத்துருவோம் சார். யாருக்கு வாங்குறதுக்கு போய் உங்களுக்கு வாங்குனீங்க? என் ஃப்ரெண்டோட டாக்டருக்கு மேரேஜுக்கு போனோம் சார். அப்போ இந்த இது ஜிமிக்கி நல்லா இருந்தது. அந்த பாப்பா போட்டுட்டு இல்லைம்மா நான் வேற ஜிமிக்கி எடுத்துக்கிறேன், இது கொஞ்சம் கிராம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு. அப்புறம் எங்கள் சார்கிட்ட சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேங்க அப்படின்னு. ஓகே, தெரியாமல் வந்தது. ஆமாம் சார். டிசைன் நல்லா இருந்ததுன்னா உடனே எடுத்துருவோம் சார். ஆக்சுவலாக இப்போ ஒன்று நடந்தது. நாங்கள் கடைக்கு போனோம். இது வைரத்தோடு. எது இது நான் போட்டுக்குது வந்து வைரத்தோடு சார். வைர மூக்குத்தி? ஆமாம், வைர மூக்குத்தி. நகை ஆசை கண்ணை மறைக்குது உங்களை. வைர மூக்குத்தி சார். நாங்கள் போகும்போது என்கிட்ட வந்து காசு கம்மியாக தான் இருந்துச்சு. எனக்கு வந்து வீட்டுக்கு வந்தோன்னே ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. உடனே அடம் பிடிச்சி எங்கள் அம்மா கிட்ட மறாத நாள் போயிட்டு அந்த ஷாப்லேயே சொன்னேன், இதை எடுத்து வச்சிருங்க, நான் வந்து கன்ஃபார்ம் வாங்கிப்பேன் அப்படின்னுட்டு. அதுக்கப்புறம் மறாத நாள் அம்மா கூட்டு போயிட்டு வாங்கிட்டேன் சார். அதுக்கான காசை சேர்த்து வச்சு வாங்கிட்டேன். என்ன ஒரு நாள் எப்படி காசு சேர்த்து வச்சிருப்பீங்க? அம்மா கிட்ட வந்து 5000 ரூபாய் கம்மியாக இருந்ததுனால யார்கிட்டயோ வாங்கி உடனே போய் அதை எடுத்து கொடுத்துட்டாங்க. ஏன்னா வந்து அதை எடுக்கும் போதே யோசிக்கக்கூடாது, போடும் போதே யோசிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் இதில் வந்து வைர நகை தான், கல்யாணத்துக்கு வந்து வைர நகை தான் போடுவாங்க. ஸோ வந்து எத்தனை நகை போடுறோம், தங்கம் போடுறது இல்லை, பேசிக் தங்கம். அதுக்கப்புறம் பேசிக்கான கல்யாணம்னா வைரத்தோடு மாப்பிள்ளைக்கு வைர மோதிரம் போடுவாங்க. ஓ அதெல்லாம் நகைகளை சேராது. ஆமாம் ஆமாம், வைரத்தோடும் மாப்பிள்ளைக்கு வைர மோதிரமும் பேசிக்கான எல்லா கல்யாணத்துலையும் கொடுத்து. வைரத்தோடும் அது ஓகே, அது ரெண்டு அடிப்படை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வைரம் எத்தனை வைர நகை போடுறீங்க, அப்படிதான் ஒரு நகை போடுறோமா, 2 நகை போடுறோமா, 3 நகை போடுறோமா அப்படிங்கிறது தான் பேசுவாங்க. எப்போ முடியுது? 1 2 3 போயிட்டு அது வசதியை பொறுத்து 7 8 வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 8 நகைனா என்னென்ன? வைர நெக்லஸு, வைர தாலி, நடுவில் 2க்கும் நடுவில் ஒரு ஆரம், அதுக்கப்புறம் வைர வளையல், வைர பிரேஸ்லெட், மாப்பிள்ளைக்கு வைர பிரேஸ்லெட், அதுக்கப்புறம் பொண்ணோட ஒட்டியானம் அதில் உள்ளது, அதுக்கப்புறம் ஹேர் கிளிப்லையும் வைரத்தில் பண்ணுவாங்க. ஸோ அந்த 8 9ன்னு போகும்போது அதெல்லாம் ஆட் ஆகிட்டே போகும். அதுக்கப்புறம் இந்த நகைன்னு கணக்கு பேசுகிறாங்க இல்லையா, அந்த மற்றவங்களில் பவுன் பேசுகிற மாதிரி பேசுறது வந்து 3 நகை, 2 நகை, 1 நகை. 3 முக்கியமான நகை இது. 3 முக்கியமான நகைனா நெக்லஸு, வைர தாலியாகவும் செய்கிறாங்க. இப்போ பிள்ளைங்க அதை டாலராகவும் செஞ்சுக்கிறாங்க. வைர வளையல். வைர வளையலா? வளையல். 4வது வந்து வைர பிரேஸ்லெட். அது ஒரு செட் எடுத்து போட்டுக்கலாம், அப்படியே வெளியே போனா. போட்டாக்க வைர தாலியா போட்டுக்கும் போது கோல்டு ஜுவல்லரி எல்லாமே வைர செட்டாவே அவங்க போட்டுக்குவாங்க. இல்ல நீங்க வைரத்தாலி கையை நீட்டிக்கிட்டே இருக்கீங்க, அது வந்து தாலிங்கிறது மாங்கல்யம் வைரமா அல்லது மொத்தமே வைரம்? அந்த ஆரமே வைரத்துல இருக்கும், தாலியும் வைரத்துல இருக்கும். ஓ அதனாலதான் அது வைரத்தாலியா? இப்படியா? ஆமா. இப்போ அம்மா சொன்ன மாதிரி வந்து என்னென்னா, என்ன வந்து நகையின் மேல் பெரிய ஈடுபாடு இருக்குது, தொடர்ச்சியாக வாங்குறாங்க, வேறு காரணங்கள் எதுவும் சொன்னால் கூட அடிப்படையாக எங்கே வந்து நின்றோம்னா, திருமணம்னு வரும்பொழுது நகைகளை சேமிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பழக்கம் இருக்குது பொண்ணுங்களுக்கு கல்யாணம். அப்படி உங்களுடைய கல்யாணங்கள்லையும் இதே நகையை போடணுங்கிற கட்டாயம் இருக்கும்ல? நீங்கள் என்ன தான் வந்து தங்க நகையின் மேல் பெரிய விருப்பம் இல்லாமல் இருந்தால் கூட திருமணத்தின் பொழுது கட்டாயப்படுத்தியிருப்பாங்க. அப்படி நீங்கள் போட மாட்டேன்னு சொல்லும் பொழுது போட்டுக்கணும்னு சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, அல்லது அவங்களை எப்படி சமாளிக்கிறீங்க? இப்போ வந்து எந்த மேரேஜ்லேயுமே அந்த பிரைட் வந்து கோல்டு போட்டு நான் பார்த்ததில்ல. எல்லாருமே மேக்கப் புக் பண்ணும் போதே போய் எனக்கு இந்த செட்டு வேணும், இந்த டெம்பிள் ஜுவல்லரி வேணும், இந்த ஸ்டோன் வச்சு வேணும், ஏன்னா எல்லாருமே சாரிக்கு மேட்சாக தான் வாங்குறாங்க.
கோல்டு வந்து சேர்த்து வைக்கிறாங்க கல்யாணத்துக்கு எல்லாமே ஓகே. ஆனால் அந்த அன்னைக்கு எத்தனை பேர் வந்து கோல்டு போட்டு நான் பார்த்தது இல்லை இது வரைக்கும். அவங்களே இது வைரத்துல செட்டு போடுற ஆளெல்லாம் கொண்டு வந்து உட்கார அது வச்சிருக்காங்க. வந்து 1% தான். ஆனால் நான் பேசுறது எல்லார பற்றியும். நான் போட்டிருக்கிறது வந்து டெரகோட்டா செட்டு. ஸோ இது வந்து ஒரு வகையான களிமண்ணில் செய்கிறது. இந்த செட்டு வந்து செய்கிறதுக்கு 14 days ஆகும். இதை வந்து காய வச்சு எடுத்து பெயிண்ட் பண்ணுவாங்க. இதில் வந்து நல்ல ஆர்டிஸ்டிக்கான ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இதே கோல்டில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் பீஸ்ன்னு அவங்க எதுவும் சொல்ல முடியாது. கோல்டுக்கு ஒரே கலர் தான் இருக்குது. அது வந்து எப்படி போட்டாலும் கோல்டாக தான் இருக்கும். அப்படி நம்ம சொல்ல முடியாது. இப்போ வந்து அந்த டெரகோட்டாலாம் என்ன இருந்தாலும் மண்ணு தான். அதை போடுறதுக்கு வரவே வராது. மனசு வந்து தான் போட்டுட்டு ஷோக்கு வந்து உட்காந்துருக்கேன். நீங்க வராதுன்னு உங்களை மாதிரி ஒருத்தர் அது எவ்வளவு நல்ல வார்த்தையில இது வந்து களிமண்ல ஒரு வகை. அதை 14 நாள் சுட்டு நாங்க பண்றோம். அதுக்கு பேர் டெரகோட்டான்னு பேர் வச்சிருக்கோம். நான் ஒரு கலையை வளர்க்கிறேன். நான் காசு கொடுத்து ஒரு கலையை வந்து வளர்க்கிறேன். அதான் அவ்வளவு தூரம் நீங்க வந்து பக்குவப்பட்டு எல்லாம் சொல்லி முடிச்சா என்ன இருந்தாலும் மண்ணு தானே அப்படி வளர்க்கிறாங்க அவங்க. கலையை வளர்க்கறதுக்கு டெரகோட்டால வேற விதவிதமா எத்தனையோ கலைப்பொருட்கள் இருக்கு, எல்லாம் இருக்கு. அப்படி இதுதான் வைர நகை செய்யற ஆளெல்லாம் யார் வளர்க்கறது இல்லையா? இல்ல வைரம் வந்து உங்களுக்கு வந்து ரீசேல் வேல்யூ உள்ளது. இப்ப அவங்க போட்டுருக்கு டெரகோட்டா, நீங்க போட்டுருக்கிறது என்னது? இது வந்து ஆக்சிடைஸ் ஜுவல்லரி சார். ஆக்சிடைஸ்ட் ஜுவல்லரியா? ஆமா சார். அதான் காதுல போட்டுருக்கது. ஆமா, Black metal. ஜஸ்ட் 500க்கு கீழ தான் சார். காதுல போட்டுருக்குது இது 200 rupees தான். இதுமே வந்து ஆக்சிடைஸ் ஜுவல்லரி தான். அவங்க வந்து இந்த 100 ரூபாய் 500 ரூபாய்க்கு வாங்கணும்னு சொல்கிறாங்க சார். அதுவே வந்து இப்போ பியூட்டி பார்லருக்கு இவங்க சொல்கிறாங்கல்ல, போகும்போதே நாங்கள் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு. அதையே அவங்க 12,000 15,000 ஒரு நாளைக்காக கொடுக்குறாங்க சார். அந்த ஒரு நாளைக்கு நாங்கள் 12,000த்தை 2 கிராம் கோல்டு காயின் வாங்கி வச்சு நாங்கள் யூஸ்ஃபுல்லாக வச்சுக்கிறோம். அதை ஒரு நாளைக்காக நாங்கள் 12,000த்தை வேஸ்ட் பண்ண விரும்பல சார். இவ்வளோ பிரமாதமாக கண்ணை பிரிக்கிற ஒன்று 200 ரூபாய்க்கு கிடைக்கும்னா சார் அந்த 200 ரூபாய் பொருள் ஒரு வாரம் கூட தாக்கு பிடிக்காது சார். ஃபேட் ஆயிடும் சார் கொஞ்ச நாள்ல. கண்டிப்பா துரு fade பிடிச்சிடும். ஆகாது. கண்டிப்பா ஃபேட் ஆகாது சார். இது எவ்வளோ நாளைக்கு வாங்கி கழுத்தில் இது போட்டுருக்குது? கண்டிப்பா 1 வருஷத்துக்கு மேல ஆயிருக்கும். 1 வருஷத்துக்கு மேலே ஆமா. ஓகே. நீங்கள் காதில் போட்டுருக்குது இப்போ என்ன மதிப்பு? இது ஒரு 3 சவரும் இருக்கும் சார். 1 3 சார் 3 6 இருக்கும். ஆமா. ரெண்டும் இல்லையா? ஆமா. இன்னைக்கு 45,000 ரூபா ஒரு பவுனு. 6னா 6 நாள் ஒரு என்ன மகிட்ட 2 லட்ச ரூபா வருது சார். இவங்க இன்னைக்கு சொல்றாங்கல்ல இந்த பொருளை வாங்கி விற்கிறாங்க. சிறுக இந்த மாதிரி ஒரு பொருள் வாங்க மாட்டாங்க சார். கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி அதுவே ஒரு அமௌண்ட் வந்துடும். டப்பாக்குள்ள போட்டு வைப்பாங்க. நான் ஒரு வருஷம் போடுவேன். இருக்குமா? அது கலர் போயிடும் சொன்னீங்கல்ல அவங்க போட்டிருக்காங்க. ஆமா கலர் போயிடும். எவ்வளோ நாளில் போயிடும் சார்? அவங்க கொஞ்சம் வெளியில எல்லாம் போய் உப்பு காத்தெல்லாம் படுற மாதிரி இருந்ததுன்னா மேக்ஸிமம் ஒரு 1 மந்த் இல்லைன்னா ஒரு 2 வாரம் சார். அவ்வளவுதான் சார் தாக்கு பிடிக்கும். சரி, ஒரு மாசம் 1 மந்த் சார். ஒரு மாசம் 200 ரூபா 5 வாங்கிட்டோம். 1000 ரூபா 3 லட்ச ரூபாய்க்கு எத்தனை வாங்கலாம்? அண்ணா அந்த 1000 ரூபாவை எனக்கு ஏதாவது எமர்ஜென்சி வரும்போது அந்த 1000 ரூபாய் தூக்கி நான் கொடுத்து என்னால் ஏதாவது வாங்க முடியுமா? இல்லை எனக்கு ஏதாவது எமர்ஜென்சிக்கு வச்சு எனக்கு அதில் ஏதாவது யூஸ் இருக்கா? ஒன்றுமே இல்லை. இதுவே நான் இப்போ போகிறேன் சார். இந்த ஒரு மோதிரமே வச்சுக்கோங்களேன். ஒரே ஒரு லாஜிக் என்னமா சொல்லுவாங்க அவங்க, நீங்கள் 3 லட்ச ரூபாய் தோடு வாங்குறீங்க, அவங்க வந்து 300 ரூபாய் தோடு வாங்கிட்டு மிச்சம் 2,99,800 ரூபா கையில் இருக்குது. ஒரு அவசரம் வராது, அந்த பணத்தை எடுத்து செலவு வேண்டியதானே சார்? எமர்ஜென்சின்றது சொல்ல முடியாது சார். அவசரம்ன்றது இது எப்போ ஒரு முக்கியமான வேணும்னாலும் விஷயம். வரலாம். என்னன்னா பெண்கள் வந்து இங்கே வந்து தங்கத்தை வந்து வெறும் நகையா மட்டும் பார்ப்பதில்லை, அது ஒரு முதலீடாக பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் யாரும் வந்து அதை முதலீடாக பார்க்குறது இல்லை, அது வெறுமனா நகையாக மட்டுமே பார்க்குறீங்க. அந்த அம்மா வந்து நான் வந்து ஒவ்வொரு மாதம் போய் 1 கிராமாவது வாங்கிடுவேன், அது கட்டாயம் அப்படி சொல்கிற காரணம் அது வந்து சேமிப்பு தான். தனியாக போய் 6,000 ரூபாய் சேமிக்க மாட்டோம், அதுக்கு பதிலாக ஒரு தங்க காயின் வாங்கிடுவோம், அது சேமிப்பு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும் அதையே உங்களுக்கு வேணாம் நினைக்கிறீங்க. ஸோ வெரைட்டிஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு. இந்த கோல்டில் தான் நம்ம வந்து சேமிப்பு பண்ணி நம்ம வந்து வாங்கணும்னு கிடையாது. இப்போ எஸ்ஜிபின்னு ஒன்று வந்துடுச்சு, கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க, சோவரின் கோல்டு பாண்ட்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வந்து அதோட விலை ஏறுற அந்த இது பேச பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இட்ஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். பட் நீங்கள் அது கோல்டாக நீங்கள் வாங்கணும்னு கிடையாது. நீங்கள் எஸ்ஜிபியாக நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அதில் கவர்மெண்ட் வந்து 2.5% இன்ட்ரெஸ்ட்டும் தராங்க சேர்த்து வச்சுக்கோன்னு சொல்லிட்டு. அப்படியா? கோல்ட் பாண்ட் வந்து லாக்கிங் பீரியட் இருக்குது சார். நானே ஒன்று போட்டிருக்கேன், எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கம்பல் பண்ணி போட சொன்னாங்க. அது வந்து 5 years லாக்கிங் பீரியட் கண்டிப்பாக இருக்குது. இப்போ இதுனா வந்து நான் எடுத்துகிட்டு வந்து போட்டுக்கலாம். 5 years லாக்கிங் பீரியட்னா 5 வருஷம் எடுக்க முடியாது. ஆமாம், எடுக்க முடியாது அந்த அமௌண்ட். இன்ட்ரெஸ்ட் மட்டும் வந்துட்டு இருக்கும், ஆனால் 5 வருஷம் கண்டிப்பாக எடுக்க முடியாது அந்த அமௌண்ட். லாக்கிங் பீரியட் மாதிரி வச்சிருப்பாங்க. இவங்க வந்து சவரனா வாங்குறாங்க, நீங்க வந்து அதுக்கு பேர் என்ன? எஸ்ஜிபி. எஸ்ஜிபி. ஓகே. அது எஸ்ஜிபி ஒரு நாள் எடுத்து காதுல மாட்டிக்கவே முடியாதுல்ல? தேவையில்லையே சார், அதுக்கு தான் நமக்கு வந்து ரொம்ப அதுக்கு இது பெட்டர் இல்ல? காதுல மாட்டிக்கிறேன், அவசர தேவைன்னா அன்னைக்கு நான் விக்கிறேன் சார். அதுல வேஸ்டேஜ் இருக்கு சார். நீங்க டெய்லி பேசிஸ்ல நான் இப்போ இந்த டெய்லி பேசிஸ்ல நான் இது போட்டா கூட எனக்கு அவ்வளவா உறுத்தாது. எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. நீங்க இந்த பார்க்க தான் பெருசா இருக்கே தவிர இட் இஸ் வெரி வெயிட்லெஸ். பட் அவங்க போட்டிருக்கிற நகை வந்து டெய்லி பேசிஸ்ல இதே மாதிரி நீங்க அவங்க போட முடியுமா?
இவங்க சொல்வதை போல யாரெல்லாம் தங்கத்தை அணிந்து கொள்வது என்பது மிக அசௌரியமானதுன்னு நினைக்கிறீங்க? ஃபங்க்ஷனுக்கு தங்க நகை போட்டுட்டு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், சொந்தக்காரங்க ஒரு சில பேர் இருக்காங்க, அவங்க வந்து பார்ப்பாங்க. அதாவது நம்மளை வந்து டேரெக்டாக இது எத்தனை பவுன்னு கேட்க மாட்டாங்க, அப்படியே ஸ்கேன் பண்ணுவாங்க. கழுத்துலேருந்து கால் வரைக்கும் எத்தனை பவுனு, எப்படி இருந்தால் பாரு, இப்போ எப்படி போட்டிருக்கா பாரு அப்படின்னு ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்க வந்து நல்லா வசதியாகிடுச்சு அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு கடன் கொடு, இல்லை காசு கொடு, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்வாங்க. இதுக்கு பயந்துட்டு நம்ம இல்லைன்னு சொல்லவும் முடியாது, இல்லைன்னா இவ்வளோ நகை போட்டிருக்காளே அப்படின்னும் பேசுவாங்க. இருக்கணும் கொடுக்கவும் முடியாது, ஏன்னா நம்மளுடைய சுச்சுவேஷன் நமக்கு தான் தெரியும். ஸோ அந்த ஒரு பயத்திலே வந்து தங்க நகை வாங்குறதும் கிடையாது, போடுறதும் கிடையாது. இப்போ நீங்கள் தங்க நகை பிடிக்காம போனக்கான காரணம் இவர்களுக்கெல்லாம் வேறு வேறு காரணம் இருக்குது. உங்களுக்கு ஒரே காரணம் சொந்தக்காரன் கடன் கேட்பாங்கிறது தான். கண்டிப்பாக சார், எல்லா ஃபேமிலியிலும் இருக்கும் சார் இந்த மாதிரி. ஒருத்தவங்க நம்ம நகையை போட்டுட்டு போகும்போது ரெண்டு பீப்புள் இருப்பாங்க. ஒன்று டைரக்டாக கேட்குறவங்க, அழகா இருக்கேப்பா எங்கே வாங்குற அப்படின்னு கேட்பாங்க. இன்னொருத்தவங்க, பாரு அவ எவ்வளோ போட்டு வந்திருக்கால, எங்கே தான் வாங்கியிருப்பாளோ, அழகா தான் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அவங்க கேட்கல, ஆமா மனசுக்குள்ள அவங்க நினச்சிப்பாங்க. அவங்க கேட்கலன்றதுக்காக நம்ம ஃபீல், எனக்கு இதை அணிஞ்சிட்டு போகும்போது எனக்கு இது வந்து ஒரு மரியாதையாகவும் இருக்கு, என்னோட பிரஸ்டீஜ்க்கு ஏற்ற மாதிரியும் இருக்கு, எனக்கு அது கௌரவமா இருக்கு. நான் ஆனால் உங்ககிட்ட யாரும் வந்து கடன் கேட்டதில்லை அவங்க சொன்ன மாதிரி? உண்டு சார். எப்படி தவிர்த்தீங்க அதெல்லாம்? ரொம்ப எமர்ஜென்சி சிச்சுவேஷன், நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தான், கூட ரொம்ப பழகுனவங்க, ஒரு கல்யாணம் இப்போ உடனே வேணுமா, நான் கொஞ்சம் கொடுத்துட்றேம்மா அப்படின்னும் போது நோ அதர் ஆப்ஷன். இப்போ பணமாக கேட்கும் போது பணமாக கொடுப்போம், இல்லைன்னா இதை அவங்க அடகு வச்சு அவங்க அதை யூஸ் பண்ணிப்பாங்க. அவங்க கடன் கேட்பாங்க இருக்கா, நம்ம நகை போடாமல் போக முடியாதுல்ல? ஆமாம், அதுக்காக நம்ம நகை போடாமலாம் இருக்க சார். நான் முதல்ல எப்போ தெரியுமா சார் நகையே போட ஆரம்பித்தேன்? எனக்கு சின்ன வயசுலலாம் இந்த பிரேஸ்லெட்லாம் போட சொல்லி அம்மா டார்ச்சர் பண்ணுவாங்க. வேணாம் தூக்கி போட்டுட்டு ஜாலியாக வளையல் மாட்டிட்டு போகணுன்னு ஆசைப்பட்ட பொண்ணு நான். முதல்ல பட்டு புடவை கட்டி தலை நிறைய பூ வச்சு நல்லா அலங்காரம் பண்ணி நான் வெளியில் வரும்போது எங்கள் அப்பா பார்த்து சொன்னார், கோவில் சிலையே நடந்து வர மாதிரி இருக்கு பாரு என் பொண்ணு நடந்து வரும்போதுன்னார். அப்போ ஃப்ளாட் ஆனேன் சார் நான். எங்கள் அப்பா நான் இப்படிலாம் போட்டு வரும்போது அது அவர் கௌரவமாகவும் இருக்குது, இன்னொரு வகையில் என்னை இந்த அளவுக்கு அவர் வர்ணிக்கிறாருன்னும் போது அது எனக்கு கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆச்சு. ஒரு இடம் கௌரவம், இன்னொரு இடம் அழகு. தங்கம் ஒரு அழகை கூட்டி கொடுக்குதுன்னு தான் சார் நான் சொல்ல முடியும். அவங்க சொல்கிற மாதிரி நகையை பெண்கள் தன் உடன் பிறந்தவர்கள் வாங்கி கொடுப்பது என்பது சந்தோஷம், கணவனை வந்து விரட்டி டார்ச்சர் பண்ணுற வாங்குறது ஒரு சந்தோஷம். ஆனால் பெத்த அப்பா இருக்கார்ல, எப்பொழுதுமே தன் மக வந்து நிறைவாக நகை போட்டு வந்தால் அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் பிடிக்கும். அதை முதல்ல அந்த ஆசையை தூண்டுறவர் அவர் தான். என் மகளுக்கு, அதாவது மனைவிக்கு வாங்கி கொடுக்காதவர் கூட மகளுக்கு அவசியம் வாங்கி கொடுப்பாரு. அப்படி உங்கள் பெற்றோர்களும் குறிப்பாக உங்கள் தந்தையும் நகை போட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டுருப்பாங்கல்ல, அவர்களை எப்படி சமாளிக்கிறீங்க நீங்கள்? எங்கள் அப்பா வந்து எனக்கு 50 பவுன் சேர்த்தாரு. எனக்கு நகை சேர்க்கறத மட்டும் கோலா வச்சு ஒரு ஊருக்கு போய் சுற்றி பார்க்கல, எதுவுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் இப்போ இவ்வளோ வருஷம் கழிச்சு எங்கள் அப்பாவுக்கு 58 வயசு இருக்கும்போது எங்கள் அப்பாவும் அம்மாவும் நார்த் இந்தியா டூர் போயிட்டு வந்தாங்க. இதை வந்து அவங்க சின்ன வயசுலலாம் பண்ணல. எங்கள் அப்பாவோட கோல் எனக்கு அந்த 50 பவுன் சேர்க்கணும் அப்படின்றது மட்டும்தான். சேர்க்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் தப்பு இல்லை, பட் அது லிமிட்டடாக இருந்தால் போதும். அது மட்டுமே ஒரு சேர்க்க வேண்டாம், அந்த மாதிரி வந்து பண்ண வேணாம். அவங்களும் அவங்க லைஃப்பை வந்து வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். சார், இப்போது திருமணத்துக்கு வந்து நகைகள் முக்கியம், தாலி முக்கியம் அப்படின்னு பேசுகிறாங்கல்ல. எங்களுடைய ஃபேமிலி கிறிஸ்டின் ஃபேமிலி தான். ஒரு நிமிஷம், நீங்கள் காதில் போட்டிருக்க 200 ரூபாய்னு சொல்லிடுறாங்க. நிஜமா சார்? அங்கேருந்து பார்க்கும்போது எப்படி தெரியுது? அதை விட இது பெஸ்ட்டாக தெரியல. வெறும் 250 தான் சார். இப்போ நகைகள் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எங்கள் அப்பாவும் என்ன போடுன்னு சொல்லுவாங்க, கவரிங் செட்டு வாங்கவே விட மாட்டாங்க. பட் நம்மளுடைய கேரக்டர், நம்மளுடைய பேசிக், நம்மளுடைய குவாலிட்டியெல்லாம் விட்டுட்டு தங்க நகையினால நம்மளுக்கு மதிப்பு வரும்னா அது தேவையா? அதுதான் என்னோட பாயிண்ட். அதனால் என்னோட மேரேஜுக்கு நான் கோல்டு போடவே மாட்டேன்னு சொல்லிட்டேன். குந்தன் செட் மட்டும்தான் நான் போட்டுட்டு நின்னேன். தங்க நகையை அணிந்து கொள்வது என்பதே மிக அழுத்தம் தர்றதா அல்லது ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? இது வாங்கி எப்படியும் ஒரு 6 இயர்ஸ் இருக்கும். இப்போவும் என்னால் இதை போட முடியுது. ஆனால் கோல்டில் அவங்கக்கிட்ட அதில் சின்னதாக ஏதாவது அறந்து போனாலோ ஒரு கல் விழுந்தாலோ அவங்களால அதை போட்டுட்டு போக முடியுமா? சார், கோல்டு நாங்கள் வச்சு ரஃபாக ஹேண்டில் பண்ணலாம் சார். இது போன உடனே வீட்டில் உள்ள நுழைஞ்ச உடனே நம்ம கழட்டி வைக்கணும் சார். அதை தண்ணி பட்டுருமா இல்லை உடஞ்சிருமா அப்படின்னு ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும் சார். ஆனால் கோல்டு நம்ம அந்த காலத்துலேயே நம்ம உடம்போட போட்டுக்கிறது என்னென்ன ஃபிசிக்கலாக வந்து அது நம்ம உடம்புக்கு நல்லது சார். அந்த கோல்டை நம்ம கையில் போட்டு இதெல்லாம் இப்போ இப்படி சேர்த்துட்டீங்களா கொண்டு போய்? ஆமா சார், ஏதாவது சொன்னா முன்னோர்கள் ஒன்று முட்டாள்கள் நினைப்பீங்க. ஆமா சார், உண்மைதான் சார். நம்ம உடம்போட ஹீட் வந்து அதை அப்சர்வ் பண்ணி நார்மலா வைக்கும் சார். உண்மையே அதுதான் சார். அப்ப அந்த காலத்துல அரசர்கள் எல்லாம் போட்டதே அப்படிதான் சார். ஒரே ஒரு நிமிஷம் எல்லாம் அமைதியா இருங்க.
இப்போ தான் ஆட்டம் கலகட்டுது. தங்கம் போட்டால் வந்து உடம்புக்கு வந்து உஷ்ணம்லாம் குறையும் இருக்காங்க. ஆமா சார், உடம்புல உள்ள ஹீட் வந்து நமக்கு வந்து அப்நார்மலா ஆயிடுச்சுன்னா அது வந்து நார்மலா வைக்கிற கண்டிஷன் வந்து கோல்டுக்கு இருக்கு சார். என்ன ஸ்டெபிலைசர் மாதிரி சொல்றீங்க? இல்ல உண்மையா தான் சார். அந்த தாலி போடுறதும் அந்த ஹார்ட் சம்பந்தமான உள்ள ப்ராப்ளம் வராம இருக்கு, கர்ப்பப்பை உள்ள சம்பந்தமா உள்ள இருங்க கவனிச்சீங்களா சார். மெட்டி போடுறது எல்லாமே கோல்டு வியர் பண்றது ஒண்ணுத்துக்குமே ஒரு பார்ட்ஸுக்கு உள்ளது வந்து மெடிக்கல் சம்பந்தமா ரிலேட்டட் தான் சார். அது தாலி வந்து போட்டிருக்கிறது வந்து ஹார்ட்டுக்கு நல்லது. ஆமா சார். ஒரு நிமிஷம் கீழே ஒரு நிமிஷம் இருங்கம்மா, இங்கே உங்கள்கிட்ட கொடுங்கம்மா. ஒவ்வொருத்தருக்கா சொல்லணும். இல்லை முக்கியமான மருத்துவ குறிப்பை விட்டுவிட்டோன்னா அடுத்த தலைமுறை ரொம்ப கஷ்டப்படும். ஓகே, தாலி போடுறது ஹார்ட்டுக்கு நல்லது. மூக்கு குத்துறது, காது குத்துறது எல்லாம் அக்கு பிரஷருக்கு அது நல்லது. அதனால இருங்கம்மா பொருங்களே. ஓகே, மூக்கு குத்துறது, காது குத்துறதுலாம் அக்கு பிரஷர், அக்கு பஞ்சர். அது ஓகே. மோதிரம் வந்து இது இந்த விரல்ல போடுறோங்கிறதே வந்து கர்ப்பப்பைக்கு நல்லது அப்படிம்பாங்க. இந்த இடது கையில ஆமா, 4வது விரல்ல போட்டா கர்ப்பப்பைக்கு நல்லது. மோதிரம் அதே மாதிரி மூக்கு குத்துறதும் அப்படிதான் சார் சொல்லுவாங்க. சார் எனக்கு வந்து கழுத்து வலி ரொம்ப நாளா இருந்தது சார். சரி, அதனால அக்கு பஞ்ச் பண்ணணும்னா காதுக்கு இந்த 6 கம்பல் குத்துனேன். இந்த கழுத்து வலி இப்ப இல்ல எனக்கு. இடது காதுலயா வலது காதுலயா? ரெண்டுத்துலயே போட்டிருக்கேன் சார். ஒரே ஒரு கழுத்துக்கு ரெண்டு காதுலயே குத்துறீங்க? அப்படி இல்ல சார், இது கழுத்து ஒண்ணு இது வலிக்கும்ல, அதனால இதையும் குத்திட்டேன் சார். திரும்புங்க. 1 2 3 4 5 6 ஆமாங்க சார். இது 6 குத்துற வந்து கழுத்து வலிக்காக. ஆமா, அது இல்லாத இது ஆன்மீகமோ. 6 படைக்கு 6 முருகருக்கு 6 இது 12 கை. முருகருக்கு எங்கம்மா 12 கை? ஆமாங்க சார், 6 பை இது இல்லங்க சார். ஓ, 6 படைக்கு 6 முருகருக்கு 2 கை 12 கையா? அத வச்சு ஆன்மீக இது சம்பந்தப்பட்டு நான் குத்திருக்கேன். ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு, இங்க கொடுங்க. எனக்கு இது வந்து கொஞ்சம் ஆங்கிள் ப்ராப்ளம் வந்ததுன்னு கொலுசு கழட்டிட்டு ரொம்ப வருஷமா போடாம இருந்தேன். நான் அப்புறம் வேற ஏதோ சோஷியல் மீடியால பார்த்தேன் சார். அதுல வந்து தண்டை, கொலுசு இது எல்லாமே வயிறு சம்மந்தப்பட்ட கர்ப்பப்பை மற்ற பார்ட்ஸ்க்கு வந்து ஆர்கன்ஸ்க்கெல்லாம் நல்லதுன்னு நான் படித்தேன். அதுக்கப்புறம் போய் வாங்கிட்டு வந்து போட்டேன் சார். ஓகே, காலில் தண்டை போட்டால் கர்ப்பப்பைக்கு நல்லதா? இது எனக்கும் தெரியாம தான் இருந்தது, நான் போடாமல் இருந்தேன். இதுக்கப்புறம் நான் வாங்கி போட்டேன் சார். மருத்துவ குறிப்பு யாராவது இருக்கு? மெயினா நம்ம வந்து குழந்தைங்களுக்கு காது குத்துறதே காதுக்கும் கண்ணுக்கும் ரிலேட்டட் இருக்கு சார். என்ன? காது அந்த நரம்பு வந்து காது நம்ம குத்தும் போது கண்ணு நல்லா தெரியும் சார். கடைசி வரையும் கண்ணு நல்லா தெரியணுன்றதுக்கு தான் காது குத்துறாங்க சார். ஆமா சார், குழந்தைக்கு காது குத்துறதோட ரீசனே அதுதான். ஓகே சார், மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம பாரம்பரியமாக வந்து தாலிங்கிறது ரொம்பவே ஒரு பாரம்பரியமான விஷயம் சார். மேக்ஸிமம் வந்து 99% வந்து தங்கம் தான் அதில் போடுவாங்க. அது எதனால் அப்படின்னா அதில் உள்ள அரக்கு வித் தங்கம் சேரும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு கொடுக்கும் சார். அந்த ரியலைஸ் நான் பண்ணியிருக்கேன். பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கும், உடம்போட குளிர்ச்சி அதை கம்மி பண்ணுது. அது ரியலைஸ் நான் பண்ணியிருக்கேன் சார். நான் தங்கத்துக்கு முன்னாடி தாலி எதில் பண்ணப்பட்டு? தமிழர்களுடைய வழக்கத்தில் தாலி முதல்ல வந்த பொழுது எதில் செய்யப்பட்டது தெரியுமா? தாலியா இருக்காது, மஞ்சள் இல்லை, அதுக்கு முன்னாடி காப்பர். தாலி வந்து செய்யப்பட்டது பனை ஓலையில். அது பேரே பனை ஓலை தாலி தான். பனை ஓலை தான் முதல்ல இருந்தது. அன்னைக்கு நீங்கள் சொல்கிற பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைச்சான்னு தெரில. ஆனால் நான் அந்த ட்விஸ்ட் எதிர்பார்க்காதது இல்லை. தங்கத்தில் போட்டால் ஹார்ட்டுக்கு நல்லதுங்கிறது எனக்கு பெரிய முக்கியமான ஒரு செய்தியாக இருந்துச்சு. ஆமாம் சார். இந்த மாதிரி யாரெல்லாம் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு? இல்லை, நான் வந்து ஒரு டாக்டர். ஐ அப்ஜெக்ட் ஆல் ஆஃப் திஸ். நீ டாக்டரா? ஆமாம் சார். நாங்கள் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டோம். எங்களுக்கு சோஷியல் மீடியாவில் சொல்லியிருக்காங்க. நான் எல்லாத்தையும் அப்ஜெக்ட் பண்ணுறேன். முதல் திங் இவங்க சொல்கிறாங்க கோல்டு தான் வந்து இது எல்லாத்தையும் ஹீல் பண்ணுச்சுன்னு. கோல்டையும் சில்வரையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா சில்வரில் தான் ஹீலிங் பவர் அதிகமாக இருக்குது. ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எல்லாமே சில்வரில் தான் அதிகமாக இருக்குது கோல்டை விட. இவங்க சொல்கிறாங்க வைப்ரேஷன்ஸ் பாஸ் பண்ணுது அப்படின்னு. வைப்ரேஷன்ஸ் வந்து கோல்டில் பாஸ் ஆகாது. அப்படி வைப்ரேஷன்ஸ் பாஸ் ஆகுனா காப்பரை விட அதிகமாக வைப்ரேஷன்ஸ் பாஸ் ஆகிற ஒரு கண்டக்டர் நம்ம கிட்ட இல்லை. கோவில் கோபுரங்க கூட காப்பரில் தான் பண்ணி நம்ம நிறையா பார்த்துருக்கோம், கோல்டில் இல்லை. நெக்ஸ்ட் இவங்க சொல்கிறாங்களே நான் காது குத்தினேன் இங்கே சரியாச்சு, காது குத்தினால மூக்கு குத்தினால கண்ணு சரியாச்சுன்னு. அப்படி இருந்ததுன்னா ஒரே நரம்பா இருக்கணும். வெறும் ஹெட் அண்ட் நெக் ரீஜன்ல மட்டும் 12 நரம்பு இருக்கு தனித்தனியா, கண்ணுக்கு தனியா காதுக்கு தனியான்ட்டு. இவங்க ஏதோ ஒன்று பண்ணி ஏதோ ஒன்று நடந்ததுக்கு அது சம்மந்தமே இருக்காது. கழுத்து வலிக்கு காது குத்தினா 6 ஓட்டை குத்தினேன் அப்படிலாம் இல்லை. வெறும் அந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் நீங்கள் அக்குபஞ்சர் 50 ரூபா நீடலை வச்சு அங்கே வச்சு குத்தி எடுத்தாவே போதும். அதுக்கே 2 பவுன் நகையை வாங்கி நீங்கள் குத்தி அது ஒரு அக்குபஞ்சர் என்பது ஓட்ட போட வேண்டியது இல்லை, குத்தி எடுத்துடணும். ஆமா, தலைவலி வந்ததுன்னா கட்டை விரல்ல அந்த கால் இணுக்குல வந்து குண்டூசி வச்சு குத்துறாங்க. அது தலைவலி இதுவாயிடுது. கட்டை விரல்ல குத்துற ஊசியே வந்து தலைவலி சரி பண்ணும் போது காதுல குத்துறது கழுத்தை சரி பண்ணாதா? இல்ல நீங்க அந்த லாஜிக்கை கவனிக்கணும். கட்டை விரல்ல குத்துனா வந்து தலைவலி சரியாகும் போது நீங்க அக்குபஞ்சர் டாக்டர் கிட்ட போய் கேளுங்க. இருங்கம்மா, இல்லம்மா, அவங்க அது தப்பே சொல்லல. அவங்க அக்கு பிரஷர் அக்கு பங்க்சர்லாம் கரெக்ட் தான், அது ஒரு வைத்தியம் தான், வலியை குறைக்கும் தான் சொல்றாங்க. அவங்க சொல்ல வர்ற முக்கியமான விஷயம் இனிமேல் வரணும், அதை கேளுங்க.
கோல்டு இவ்வளோ மெடிசனல் பெனிஃபிட் சொல்கிறாங்க. சரி, நான் டாக்டரில் காமன் பர்சன், நான் நம்புகிறேன். அப்போது ஏன் எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் எடுக்கும்போது கோல்டை நீங்கள் அவுத்து வைக்கணும்? மெடிசனல் பெனிஃபிட்ஸ் தானே, போட்டு போய் எடுங்கண்ணே. குட். ஏன் பாசிட்டிவ் வைப்ரேஷன் தானே காஸ் பண்ணுது. மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் ஒரு வைப்ரேஷன் தானே, போட்டு போங்களேன் தைரியமா. உள்ள புந்து இன்னொரு சைடு வந்துடும் உங்களை கொன்னுட்டு. ஸோ இவ்வளவோ இருக்குது சார். நீங்கள் கோல்டை வந்து இது ஒரு ரீசனாக வச்சுக்கிறீங்க, இதெல்லாம் கியூர் பண்ணது அப்படி இப்படின்னு ஒரு ரீசனாக வச்சு இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு தோணுது. ஓகே, மேலே கொடுங்க அவங்ககிட்ட. அவங்க சொன்னாங்க இல்லைங்களா, ஆர்ட்டுக்கு நல்லது, அதுக்கு நல்லது, கோல்டு இது போட்டால் நல்லது, அது போய் நவடேஸ் வந்து கருங்காலி தான் இப்போ வந்து ரொம்ப இதுவாக ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஜென்ஸு நல்ல சரடு போட்டவங்க, பிரேஸ்லெட் போட்டவங்கலாம் இப்போ கருங்காலி செயினோ கருங்காலி பிரேஸ்லெட், நானே கருங்காலி பிரேஸ்லெட் போட்டுட்ருக்கேன் சார். இப்போ போகிற நெக்ஸ்ட் ஃப்யூச்சரில் இந்த கோல்டெல்லாம் போய் கருங்காலிக்கு வந்தாலும் வரலாம் சார். அதுக்கு சொல்கிறதுக்கு இல்லை. அந்த அம்மா சொன்னாங்கல்ல தாலி போட்டால் வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வராதுன்னு, அதுக்கு ஒரு புள்ளி கூட குறைஞ்சதில்லை. நீங்கள் சொல்கிற கருங்காலி போட்டால் ஹீட்டு குறைங்கிறது எப்படி? அது எப்படி வந்து வாட்ஸ்அப் மெசேஜோ அதே தான் இந்த வாட்ஸ்அப் மெசேஜோ. அது கொஞ்சம் காஸ்ட்லியான ஏமாத்து வேலை, இது கொஞ்சம் காசு குறைஞ்ச ஏமாத்து வேலை, அவ்வளோதான் வித்தியாசம். உங்கள்கிட்ட எவ்வளவு தங்கம் நகை இருக்குது கிராமில் கேட்குறேன்? மொத்தமாக 65 சவரன் இருக்குது. அதில் வந்து ஒன்று வந்து 15 சவரத்தில், இல்லைன்னா 6 சவரம் 5 சவரம் அந்த மாதிரி தான் சார் நாங்கள் வச்சுட்டு இருப்போம். ஓகே, பக்கத்தில் 200 சவரன் இருக்குது சார். 200 சவரன் இருக்குது. நானும் 200 பவுன் வச்சுருக்கேன் சார். 80 வச்சுருக்கேன் சார். 80 பவுன் வச்சுருக்கீங்க. ஓகே, வேலை 50 பவுண்ட் வச்சுருக்கேன் சார். ஓகே, பக்கத்தில் 70 சார். 40 பவுன் வச்சுருக்கேன். 110 சார். 110 பவுன் இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக வாங்கினது பொண்ணுக்கு 50 வாங்கியிருக்கேன். அது இல்லாமல் வீட்டில் ஒரு 30 வச்சுருக்கேன். ஓகே, 45 சவரன் சார். 40 சவரன் வச்சுருக்கீங்க. சார் எனக்கு எங்கள் அம்மாவை தான் சார் கேட்கணும், எனக்கு Okay. தெரியாது. 100 பவுன். 100 பவுன் இருக்குது. வேலை 30 பவுன். 30 பவுன் இருக்கா? ஓகே. 70 சார். 70 பவுன் இருக்கு. 40 பவுன் இருக்கு. ஓகே, பாஸா? சொல்ல மாட்டீங்க. 100 பவுன் இருக்கு சார். 100 பவுன் இருக்கு. பாஸ் சார். ஓ, சொல்ல மாட்டேங்கிறே, சொல்ல மாட்டீங்களா நீங்க? சார் என்கிட்ட 25 சவரன் இருக்கு சார். 25 பவுன் இருக்கு. 40 இருக்கு சார். 40 இருக்கு. ஓகே, எது கேட்குறேன்னா, இப்போ நீங்கள் எல்லாரும் தங்க நகை மேல் பெரிய விருப்பத்தோடு இருக்கீங்க. உங்களுடைய தங்கத்துடைய உங்களுடைய டார்கெட் என்ன? எவ்வளவு சேர்க்கணும்? 500 பவுன். 500 பவுன் சேர்க்கணும். சேர்த்தா முடிஞ்சிடும். அது வேறு சேர்க்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் 1000 டார்கெட் மாற்றிக்குவேன். 1000 பவுன். அப்போ வந்து எவ்வளோ பவுன் வச்சுருக்கீங்க கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இப்போ டார்கெட் எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கீங்க? 50% அச்சீவ் பண்ணி. 50% அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. 200 பவுன் இருக்குது இப்போ கையில். சார் டார்கெட் இவ்வளோதான் ஒரு முடிவே பண்ண முடியாது சார். அது கடைசி வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும். இல்லைம்மா, ஆசைக்கு இல்லை இல்லைங்கிறது உண்மைதான். ஆனால் இப்போ ஒரு ஆசை இருக்கும்ல சார். இப்போ தான் லேட்டஸ்ட்டாக வந்து வைரத்தில் டாலர் வாங்கணும், நடுவில் உள்ள ஆரம் வாங்கணும், அப்படியே ஆசை போயிடுச்சுல சார். ஓகே, எனக்கு தங்க நகையுடைய இவ்வளோ டார்கெட் வச்சிருக்காங்க, இவ்வளோ வாங்கணும் அப்படின்னு எவ்வளோ வச்சிருக்கீங்க? தங்கம் வாங்கிட்டேன் சார். இப்போ ரூபியில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது சார். ரூபியில் ஒரு 50 சவரன் வாங்கலாம்னு ஐடியா இருக்குது. ஓகே, ஒரு 100 சவரன் வாங்கணும்னு ஆசை. 100 சவரன் வாங்கணும் ஆசை. கீழே 100 சவரன் வாங்கணும்னு ஆசை. 100 வாங்கிடணும். ஏற்கனவே 70 இருக்குல்ல? 45 உதிரிலாம் சில்லறையெல்லாம் சேர்க்காம. ஓகே, இருக்கிற வரைக்குமே தங்கம் தான் போடுவேன். ஆமாம், நம்ம நோய் இருக்க வரையும் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஆமா, ஏன்னா எல்லா பிரச்சனையும் அதான் தீர்வு நோய் வச்சிருக்கணும். இருக்கிற வரைக்கும் நோய் வரக்கூடாது, ஆனால் தங்கம் வரணும் சார். சொல்ல முடியாத அளவுக்கு போடணும் சார். சொல்ல முடியாத அளவுக்குன்னா லைஃப் லாங்லாம் எனக்கு தங்கம் அந்த மாதிரி சார். தங்க நகையில் உங்களுடைய டார்கெட் என்ன? எவ்வளோ சேர்க்க நினைக்கிறீங்க? எங்கள் அம்மா எனக்கு 200 பவுன் சேர்த்தாங்க சார். நான் என் பொண்ணுக்கு ஒரு 200 பவுனும், எனக்கு வரப்போகிற மருமகளுக்கு ஒரு 200 பவுனும் சேர்த்து வச்சிடணும் சார். அவ்வளோ. பொண்ணுக்கு நீங்கள் சேர்த்துருவீங்க 200க்கு. ஓகே. மருமகளுக்கு அவங்க அம்மா சேர்ப்பாங்கல்ல சார்? அது அவங்க சேர்ப்பாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது சார். எனக்கு வரப்போகிற மருமக எனக்கு பொண்ணு மாதிரி தான் இருக்கணும். நான் பாரபட்சம்லாம் பார்க்கக்கூடாது. அவளுக்கு போடுறேன்னா இவளுக்கும் நான் போட்டு வைக்கணும். ஸோ இப்போ 200 கையில் இருக்கு, இன்னொரு 400 டார்கெட். ஆமாம் ஆமாம். உங்கள் வீட்டுக்கு என்ன பண்ணுறது? ஐடியில் ஒர்க் பண்ணுறாரு. ஐடியில் ஒர்க் பண்ணுறாரா? பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, அவங்க நான் வந்து ஒரு பொண்ணுக்கு 200 பவுனாவது போட்டு கட்டி கொடுக்கணும் சார். இப்போ எவ்வளோ சேர்த்துருக்கீங்க பொண்ணுக்கு? இப்போதைக்கு 200 வச்சிருக்கேன் சார். 2 பொண்ணும் மேரேஜ் பண்ணி கொடுக்குற அளவுக்கு தான் வச்சிருக்கேன். அவங்களுக்கு வந்து இதோட முடிஞ்சிடாது சார். 2 பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்னா அடுத்தது வளைகாப்பு வரும், அதுக்கு அடுத்தது அவங்க குழந்தை பிறக்கும், அதுக்கு அடுத்தது அவங்க காது குத்துவாங்க. அடுத்த ஜென்ரேஷன் வர வரைக்கும் கண்டிப்பா சார் ஒரு தாய் வீட்டு சீர் வந்து இந்த தங்கத்தாலே போயிட்டு இருக்கும். தினம் நேத்து கூட பாருங்க டிவியில பார்த்தா 600 ஏறி இருக்கு ஒரு பவுனுக்கு. அப்போ வந்து பவுன் விலை இருக்க உயர்ந்துட்டு தானே சார் இருக்கு, பவுன் விலை குறையிலையே. என்னைக்கும் தங்கம் தான். புதைச்சி மண்ணில் வச்சாலும் தங்கத்தோட மதிப்பு என்னைக்கும் குறையாது சார். இதுதான் உண்மையான விஷயம். சார் நான் இப்போ 80 பவுன் வச்சுருக்கேன் சார். எனக்கு ஒரு 50 பவுன் சேர்த்து வைக்கணும், என் பையனுக்காக ஒரு 50 பவுன் சேர்த்து வைக்கணும், வர மருமகளுக்கு வேணும்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரே ஒரு பையன் தான், அதனால அந்த பையனுக்காக நான் 50 பவுன் தனியாக சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்கிட்ட இருக்கிறது போக என் பொண்ணுக்கு ஒரு 100 சவரன் சேர்க்கணும் சார். உங்கள்கிட்ட இருக்கு எவ்வளோ இருக்கு? என்கிட்ட 70 இருக்கு. என் பொண்ணுக்கு இன்னொரு 100 சேர்த்தா எனக்கு போதும். ஓகே, இப்போ 2 பேருக்கும் பொதுவான ஒரு கேள்வி. தங்க நகை இந்த இடத்துக்கெல்லாம் அவசியம் போட்டு போகணும், அல்லது எந்த இடங்களுக்கெல்லாம் தங்க நகை போட்டு போனால் நல்லது? இப்போ நம்ம ஃபேமிலிக்குள்ளே ஃபங்க்ஷன்னா போட்டுக்கலாம், ஓகே.
மினிமலாவா நல்லாவா? இல்லை மினிமம் எது பேசிக்காக போடணுமோ அதை போட்டுக்கிறதே அதுவே ஓகே. ஓகே. ஃபேமிலியை விட்டு வெளியில் போனால் நம்மளுக்கு அன்வான்ட் தான். நம்ம ஹஸ்பண்ட் வந்து நம்ம எப்படி பார்த்துக்கிறாங்கன்றத நம்ம நகையினால தான் சார் நம்ம காட்ட முடியும். நம்ம அவங்கள்ட்ட போய் சொல்ல முடியாது சார் எப்படி பார்த்துக்கிறாங்கன்றத. இல்லை நகை போடுறத வச்சு தான் நம்மளை நல்லா கவனிச்சுக்கிறாங்கங்கிறது என்ன லாஜிக் அது? கண்டிப்பாக அதுதான் மேடம். எந்த ஃபங்க்ஷன் போனாலும் நம்ம எப்படி நகை போட்டிருக்கோன்றத நம்ம ஹஸ்பண்ட் எப்படி நம்ம பார்த்துக்கிறாங்கன்றத வச்சு தான் எல்லாமே ஜட்ஜ் பண்ணுவாங்க. அது உங்களுடைய மென்டாலிட்டி. உங்களை மாதிரி வந்துட்டு 1% தான் இருப்பாங்க, எங்களை மாதிரி 99% இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? இவர்கள் தொடர்ச்சியாவது ஒரு நகையை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டே இருக்காங்க இல்லையா? இந்த நகை போட்டு வர்றவங்க, நம்ம நகை போடாமல் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், நகை போடுற விருப்பம் இருக்குது, பெரிய விருப்பம் இல்லை நமக்கு. இந்த நகை போட்டு வர்றவங்க பண்ணுற மினுக்கம் என்ன? அந்த நகையை கவனிக்க வைக்கிறக்காக என்னெல்லாம் செய்கிறாங்க சார்? இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க சார். அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்டே வந்து நம்ம போட்டிருக்கிறத பார்த்து எங்கே வாங்கணும்னு கேட்டுருவாங்க சார். கேட்டுட்டு எனக்கெல்லாம் இதெல்லாம் ஒத்துக்காது, இதெல்லாம் நான் சின்ன வயசுலேருந்தே கோல்டு போட்டு பழகிட்டேன், போட்டிருந்தா புண்ணு வந்துடும், உங்களுக்குலாம் ஒத்துக்குது இல்லை அப்படின்னு அப்படியே ஒரு ஆக்ஷனோட சொல்லுவாங்க சார். வந்து நகை போடுறதே மற்றவங்க பார்க்கணும், அது அழகாக இருந்தால் மற்றவங்க வாங்கணுன்றதுக்காக தான் போடுறோம். இப்போ எப்படி எதுனா ஒன்றுனா அதை அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணுறோம். அதுக்காக நாங்கள் வந்து நகை போடாமல் இருக்க முடியுமா, இல்லை அது அழகுக்காக இருக்காமல் இருக்க முடியுமா? வேணும்ன்ட்டே வந்து இது என்னன்னு தெரியல, முடியல மாட்டிகிட்டே இருக்கு, இந்த புது டிசைன் மாங்காய் டிசைன் மாட்டிகிட்டே இருக்கு அப்படின்வாங்க. அதுக்கப்புறமா நம்ம அது ஒரு செட்ல 3 செய்தி இருக்கு. இது புதுசு, அந்த புது டிசைன் அது பதிய வச்சிருவாங்க. இதுக்கு தான் இந்த கோல்டு மெஷின் கட்டிங்லாம் வாங்கக்கூடாது, ஹேண்ட்மேட் பண்ணோம் அப்படின்றவாங்க. நம்ம கேட்கவே மாட்டோம், அவங்களே வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. சார் இன்னொன்று சார், இங்கே வந்து காலையில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது சொன்னாங்க, எனக்கு கையில் வச்சுட்டு இருக்கோம் ஹெவியாக இருக்குது, கழுத்தெல்லாம் உறுத்துது, கழுத்தெல்லாம் அரிக்குது அப்படின்னு. ஹெவியாக இருக்குன்னா பேக்கில் வைக்கணும், இல்லை அங்கே போட்டுக்கணும்ல அப்படின்னு கையில் வச்சுட்டு அதுவே ஒரு 4 பேருக்கு சொன்னாங்க ஹெவியாக இருக்குன்னு. ஹெவியாக இருக்குன்னா ஒன்று பேக்கில் வை, இல்லை கழுத்தில் போடு, ஏன் கையில் வச்சுட்டு எல்லாருக்கிட்டே சொல்லி வைக்கிறதுக்கு அதுக்கு போடாமே இருக்கலாமே. எல்லாமே போட்டுக்கிறதுக்கு தான் நம்ம நகை எடுத்து வச்சு இருக்கோமே. என்ன பண்ணுறாங்க, நகை போட்டிருக்கவங்க ஃபங்க்ஷன் அப்படின்னா அவங்க தான் போய் எல்லாம் செய்கிற மாதிரி முன்னாடி போய் எல்லாம் விழுந்து செய்கிற மாதிரியே நம்மகிட்ட அப்படி குனிஞ்சு செய்வாங்க. எல்லாம் அப்படி எல்லா செயினும் திருமாங்கல்யத்துலேருந்து எல்லாம் தொங்கும் முடியுமா விழுந்து எல்லாம் செய்வாங்க. அப்போ தான் அவங்களோட எல்லாரோடைய அட்டென்ஷனும் அவங்கள பக்கம் திரும்புறதுக்காக. நீங்க சொன்னீங்கல்ல விழுந்து கட்டிட்டு அவங்க தான் வேகமா போய் ஏதோ அந்த கல்யாணமே இவங்க தலைமையில தான் நடக்குதுன்ற மாதிரி பண்ணுவாங்கன்ட்டு. உண்மையாவே நாங்க போட்டுட்டு போனாமா முன்னாடி போய் அதை எடுத்து வை கொஞ்சம். ஐயர் வந்து சொல்வார், இந்த மாங்கல்யத்தை கொஞ்சம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு எடுத்துட்டு வாமா. அவங்க தான் பார்த்து சொல்வாங்களே தவிர அதனால தான் நாங்க செய்வோம். நாங்களா விழுந்து கட்டிட்டு நான் என்னோட சம்பந்தி கல்யாணத்துக்கு நான் வெறும் $1 செயின் மட்டும் தான் போட்டு நின்னேன். கம்மல் கூட இந்த கம்மல் தான் போட்டிருந்தேன். ஆனா என் சம்பந்தி கல்யாணத்துல அத்தனையும் நான் தான் செஞ்சேன். என் சின்ன மாமியார்ல இருந்து எல்லாரும் நீ போய் செய்யி, நீ போ, திருமங்கல்யம் ஆசீர்வாதம் வாங்கினதுல இருந்து பொண்ணை கூட்டிட்டு அழைச்சிட்டு வந்ததுல இருந்து அத்தனை ஃபங்க்ஷனை நான் தான் செஞ்சேன். மண்டபத்துல வந்து எல்லாருமே கூப்பிட்டு இது யாருன்னு கேட்டாங்க. என் மருமக, எங்க குடும்பத்துல மூத்த மருமகன்னு எல்லாரும் சொன்னாங்க. சார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரேரா ஒரு சில ஃபேமிலியில தான் சார் நடக்கும். மேபி அவங்கள பத்தி நல்லா வெல் நோன் பர்சனுக்கு வேணா இவங்க இப்படி இருக்காங்க, இவங்க வளர்ந்துட்டு வராங்கன்ற விஷயங்கள் தெரிய வரலாம். பட் முன்ன பின்ன தெரியாதவங்க கூட சொல்றீங்கல்ல, அதாவது கல்யாண வீட்டில் என்னைய கூப்பிட்டு சொல்றாங்க அப்படின்னு, அந்த உறவினர்களில் மிக முக்கியமான ஒருத்தர் அவர் தான் அந்த வேலையை செய்யணும். சம்பந்த வீட்டுக்காரங்க இருக்காங்க, அவங்க தான் செய்யணும் அப்படின்னு நினைச்சா அவங்க நகை போட்டிருக்காங்கிறக்காக அவருக்கான உரிமை மறுக்கப்படுது நினைக்கிறீங்க சார்? அப்படி நான் சொல்ல வரல. இப்ப ஐயர் இருக்காரு, ஐயருக்கு இன்னார் தான் இவங்களோட உறவினர்ன்றது யாருக்கும் தெரியாது. இப்போ ஒரு வேலை நடந்துட்டு இருக்கு சார், இப்படி போய்கிட்டு இருக்கோம். அப்ப நாங்க நின்றுட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம யார் கல்யாணத்துக்கு நல்லா நகை அணிஞ்சிட்டு போவோம்? ஆப்வியஸ்லி நம்ம சொந்தக்காரங்க கல்யாணம், ரொம்ப நெருங்கினவங்க கல்யாணம். எனக்கு மேல அக்கா ஒருத்தவங்க இருப்பாங்க, இல்லை அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனாலும் பார்வை டக்குன்னு பார்த்து கூப்பிடுற ஒரு ஆளுனா இந்த பிள்ளைங்க இருக்கா நல்லா இருக்கு டக்குன்னு பார்த்து மா இந்த மாங்கல்யத்தை கொஞ்சம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாமான்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு அப்படிதான் நடந்திருக்கு. நீங்க அட்டென்ஷனை திருப்புறதுக்காகவே நீங்க அங்க நிக்கிறீங்க. இப்ப அதே ஃபங்க்ஷன்ல தான் நானும் சாதாரணமா தான் நின்னேன். ஆனா என்ன கூப்பிட்டு தான் எல்லாரும் சொன்னாங்க. அது வந்து முறைங்கிறது இருக்குன்னா இப்ப திருமாங்கல்யம் ஆசீர்வாதம் வாங்கணும்னா நாத்தனாரோ சம்பந்தியோ தான் கூப்பிடுவாங்க, மாப்பிள்ளையோட கூட பிறந்தவங்கள தான் கூப்பிடுவாங்க. ஐயரை கிளப்பிடுவாங்க. நீ என்னப்பா யாராவது கூப்பிடுற, அப்படிலாம் கூப்பிடக்கூடாது பாம்பாங்க. ஐயரே சொல்லிடுவாங்க, யார் வரணுமோ வாங்க, நாத்தனார் யாரு சம்பந்தி யாரு வாங்கன்னு சொல்லியே கூப்பிட்டுருவாங்க. சும்மா நிக்கிறவங்களை நகை போட்டுறவங்கள வாங்கன்னு சொல்லிலாம் கூப்பிட மாட்டாங்க. ஆனாலும் அவங்களை கூப்பிட்டுருக்காங்கன்னா எவ்வளவு நகை போட்டு போயிருப்பான் பாத்துக்க. நகை அதிகமாக அணிஞ்சிட்டு வர்ற பெண்கள் விசேஷ வீடுகளில் என்ன செஞ்சு தங்கள் மேல் கவனத்தை திருப்புறாங்க? நகை போடுறதுக்கு முன்னாடி அவங்களுடைய பேச்சு, அவங்களோட பாடி லாங்குவேஜ்லாம் வேற மாதிரி இருக்கும் சார். அவங்க போட்டுட்டு வந்து பேசுனாங்கன்னா இப்போ கையில்
5 விரல்லையும் 5 ரிங் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இப்படி காட்டி 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 பேசுவாங்க. அதுவே நமக்கு அவங்கள பார்க்கறதா இல்லை அவங்க கையை பார்க்கறதுனாலே தெரியாது. யாராவது ஒருத்தவங்க இந்த இவ்வளோ தங்க நகை போட்டுட்டு ரூம்குள்ளே சும்மா இருப்பாங்களான்னு பாருங்க, இருக்கவே மாட்டாங்க. வெளியே தான் இருப்பாங்க பாதி நேரம். சமையல் கட்டில் இருப்பாங்க, பரிமாற இடத்துல இருப்பாங்க, எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டே போயிட்டே அவங்க இருப்பாங்க. என்ன சொல்ல போறான்னு சொல்லவா? நான் ரூம்குள்ள தான் இருக்கேங்கிறேன், என்னை வந்து கூப்பிட்டு போறாங்க எல்லா இடத்துக்கும், நான் என்ன செய்வேன் அப்படின்னு. அதானே தங்க நகை அணிவிக்கிறது அட்டென்ஷன் சீக்கரால இல்லைங்க, எங்களுக்கு அது கௌரவமா இருக்கு, எனக்கு அது போட பிடிச்சிருக்கு. நம்முடைய இணைந்து கொள்ள 2 சிறப்பு விருந்தினர் வந்திருக்கார்கள். முதலாம் அவர் சஞ்சனா அஸ்வின் அவர்கள். சஞ்சனா அஸ்வின் வந்து தொழில் முனைவோர். சஞ்சனாவோடு இந்த அரங்கத்தை பகிர்ந்து கொள்ளும் மற்றொருவர் வந்து விஜே மற்றும் ஆர்ஜே தோஷிலா அவர்கள். சஞ்சனா வந்து என்னன்னா, நம்ம பேசுகிற தலைப்பு பேசுகிறோம் இல்லையா, தங்க நகையை விரும்பும் பெண்கள், தங்க நகை விரும்பாத நான் டெரக்கோட்டா விரும்புகிறேன்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தர். அவங்க ஒரு தொழில் முனைவோர். இதுலன்னா இது ரெண்டுலையும் அவங்க ஒரு பக்கம் நகை விற்கிறாங்க, இன்னொரு பக்கம் வந்து இந்தியன் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் வச்சு இந்த மாதிரி தஞ்சாவூர் ஓவியங்கள் நீங்கள் எதெல்லாம் சொல்கிறீங்க இதெல்லாம் மதிப்பே இல்லைன்னு அதையெல்லாம் ஒரு பக்கம் விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? அதுவும் செஞ்சு இதுவும் செஞ்சு எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. பொதுவாக இதை போல் தங்க நகை இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறவங்க வந்து இதுக்கு வரமாட்டாங்க. ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்டுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்டில் ஃபேமிலி பிஸ்னஸாக இருந்தால் கூட இதுக்கு வரமாட்டாங்க. அல்லது நீங்கள் எப்படி அந்த 2 இடத்தையும் மேனேஜ் பண்ணணும்னு நினச்சிங்க? ஸோ பேசிக்லி 2 கம்பெனி வந்து அப்பா ஸ்டார்ட் பண்ணது தான். ஸோ நான் வந்து ஃபேமிலி பிஸ்னஸ்குள்ளே வரணும்னு நினச்சதுனால 2மே பார்த்துக்கலான்னு நினச்சேன். இப்போது டான்ஜோர் பெயிண்டிங் கூட பார்த்தீங்கன்னா அதில் கோல்டு ஃபாயில் போடுவாங்க, அது வந்து கோல்டு தான். ஸோ எல்லாமே இட்ஸ் இன்க்ளூடட் தான். இப்போ நம்ம தரங்கில் பார்த்தீங்கன்னா கூட சில்வர் ஜுவல்லரி விற்கிறோம். ஸோ எல்லாமே இருக்குது 2த்துலேயுமே. அதனால கண்டிப்பாக தங்கத்தில் வந்து உங்களுக்கு வேல்யூ கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். சில்வரும் இப்போ கொஞ்சம் பெட்டர் ஆகுது, பட் 100% உங்களுக்கு வந்து கோல்டு தான் பெட்டர். பட் இப்போ பீப்புள் அஃபோர்ட் பண்ண முடியாதுல்ல, அவங்களுக்கு வந்து சில்வர் ஜுவல்லரியும் இருக்குது, அதனால தான். ஓகே, நீங்கள் போட்டிருக்க என்ன வகையான ஜுவல்லரி? கழுத்தில் போட்டிருக்குது கோல்டு தான். கோல்டு தான். அது என்ன பர்டிகுலர் டிசைன் ஏதாவது? இது வந்து ஆன்டிக் ஸ்டைல். ஆன்டிக் டைப்பா? ஆமாம், இது ஃபுல்லாகவே ஹேண்ட்மேட் வந்து. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ராதா கிருஷ்ணா டான்சிங் மாதிரி இருக்குது. ஸோ இது எங்கள் கல்யாணத்துக்கு பண்ணதுனால ஒரு தீம் மாதிரி பண்ணியிருந்தோம் கல்யாணமே, அதனால அதுக்கு கூடிய ஒரு ஜுவல்லரி டிசைன் பண்ணியிருந்தோம். இந்த ஜெனரேஷனில் இந்த பெண்கள் இருக்கவங்க வந்து இன்னைக்கு நகை வேண்டாம்னு சொல்கிறாங்கல்ல, அது என்னவா பார்க்குறீங்க நீங்கள்? அவங்க வேர் பண்ணுறதுக்காக வாங்கலாம், பட் 100% ஃபேமிலி செக்யூரிட்டிக்காக தான் வாங்குவாங்க. ஸோ அவங்க வந்து இப்போ ஃபேமிலி செக்யூரிட்டினா அவங்க பொண்ணோட கல்யாணத்துக்காக இருக்கலாம், எஜுகேஷனுக்காக இருக்கலாம், இல்லாட்டி சில பேர் வந்து சோஷியல் ஸ்டேட்டஸ்க்காக கூட வாங்கலாம். இப்போ நம்ம இண்டிவிஜுவல்ஸ் பற்றி பேசிகிட்டு இருப்போம், கண்ட்ரியே இப்போ வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இட் ஹெல்ப்ஸ் them in the time of price fluctuation and devaluation. இயல்பா தோஷிலா தங்க நகை விரும்புவரா விரும்பாதவரா? விரும்பாதவர். ஏன்? அப்பா வந்து நகைக்கடை தான் வச்சுருக்காங்க. ஆமாம், அதனால பிடிக்கலையா? அதனாலே உண்மை காரணம் அதுதான். அது ஆரம்பிக்கும் போது ஒரு ஃபேசினேஷன் இருந்தது. நம்ம வந்து நகைக்கடைக்காரங்க பொண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேசினேஷன் இருந்துச்சு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதை வாங்குறதுக்காக மக்கள் வரும்பொழுது அந்த மக்களை தாண்டி அந்த மெட்டல் மதிக்கப்படுறத நான் கண்கூட பார்த்துருக்கேன். நான் இப்போ வந்து ஒரு காட்டை விற்றுட்டு ஒரு உள்ள ஒரு ட்ராயர் போட்டிருப்பாரு, அந்த ட்ரௌசருக்குள்ளே ஒரு பணத்தை வச்சுக்கிட்டு ஒரு வயசான ஒருத்தர் உழைச்சி வந்து உட்காந்துருப்பாரு. அதுக்கு முன்னாடி கல்யாணம்லாம் பேசி எல்லாம் செட்டில் பண்ணியிருப்பாங்க. நல்லா வரும்போது கடைக்கு ரொம்ப சந்தோஷமாக வருவாங்க நகை எடுக்கிறதுக்கு. ஆனால் அந்த நகை எடுக்கக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய அந்த கசப்பு உணர்வு சண்டை அங்கே தான் வரும். அதாவது அந்த மாமியார் வந்து ரொம்ப ஆசையாக, கண்ணு இது உனக்கு நல்லா இருக்கும்னு நல்லா மொத்தமாக ஒன்று எடுப்பாங்க. அவர் பாக்கெட்டை தடவி பார்ப்பாரு. நான் அதை கண்கூட நான் பார்த்துருக்கேன். நான் அப்புறம் அண்ணா ஒரு நிமிஷம் வந்துடுறேன்ட்டு வெளியில் போவார், யாருக்காவது ஃபோனை போடுவார், கடன் கேட்பாரு, அவர் முகம் மாறும். எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போது அந்த இறுக்கமான முகத்தை வந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எதனால இந்த விஷயத்து மேல இவ்வளோ மோகம், இவ்வளோ பிரியம், இதெல்லாம் போட்டாதான் மதிப்பான. இது வரைக்கும் நான் இந்த கல்யாணத்துக்கும் சரசரமா மாட்டிக்கிட்டு என்னோட சுதந்திரத்தை பெருசா பாதிக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே எனக்கு நகை சுத்தமாவே பிடிக்காது. அது மேல எனக்கு பெருசா ஆசை வந்ததே இல்லை. இன்றைக்கு இருக்கிற இந்திய பெண்ணுக்கு, குறிப்பா தமிழ்நாட்டு பெண்ணுக்கு, நகையை தவிர தனக்கு பாதுகாப்பு கொடுப்பது என்பது வேற ஒன்று இல்லைன்னு நம்புறாங்க பெண்கள். அது உண்மையாகவும் இருக்கு. எல்லா இடத்துலையும் ஆதிக்கம் செலுத்துகிற கணவன் கடைசியில் பெண்கிட்ட எதுக்கு வந்து நிற்கிறான்னா, அம்மா தொழில் பண்ணணும், 50 பவுன் நகையை கொடுங்குற இடத்துல தான் அவன் கை கீழே இறங்குது. அதுவரை அவன் எல்லா அதிகாரம் பண்ணுவான். பெண் என்ன நினைக்கிறான்னா, இவன் ஒரு இடத்துல எங்கே இறங்குறான்னா, என்னிடம் இருக்கும் நகையை பெற வரும் பொழுது மட்டும்தான் இவன் இறங்குறான். இப்போ நான் அவனுக்கு கண்டிஷன் போட்டு கொடுக்குறேன், நான் கொடுக்குறேன், உனக்கு கொடுக்காதுக்கு இல்லை, ஆனால் எனக்கு திருப்பி கொடுத்துருன்னு. இதை உலகத்தில் இருக்க தங்கத்தில் 11% தங்கம் இந்திய பெண்கள்கிட்ட இருக்குது. அவள் என்ன நம்புறா? அதுதான் தன்னை காப்பாற்றும் நம்புறா. தனக்கு அதுதான் இக்கட்டில் உதவி செய்யணும். அது இந்த தலைமுறையில் படித்த பிள்ளைய வந்து அதுக்கு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது, மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குது, இதில் ஷேரில் போடலாம், அதில் பண்ணலாம், அது செய்யலாம், இது செய்யலாம்னு சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனால் அதை அம்மா சொல்லி வளர்த்த, அம்மா சொல்லிலிருந்து மாறாத, அப்பா பாராட்டதுன்னு ஞாபகம் வச்சுருக்கிற இந்த பெண் கேட்கவே மாட்டான்.
நான் படித்தேன், எல்லாம் பண்ணேன், ஆனால் எனக்கு நகை வேணும். நான் 200 பவுன் எனக்கு வேணும், என் மகளுக்கு இன்னொரு 200 பவுன் வேணும், மருமக போட்டு வரதெல்லாம் வரட்டும், ஆனால் அவளுக்கு நான் என் வீட்டில் இன்னொரு 200 பவுன் வேணும். ஏன்னா நாங்கள் 3 பேர் போகும்போது ஒன்றா போட்டு போகணும். அது அடிப்படை எண்ணமாக மனதிலிருந்து மாறாமல் இருக்குது. மாறினா நல்லதா அப்படின்னா ரொம்ப நல்லது. நம்ம ஏன் அவசரமாக ஒத்த கிராமாக வாங்குகிறோம்? இன்றைக்கி கொஞ்சம் இருக்குது, இந்த மாதம் போய் 1 கிராம் வாங்கிடு. ஏன்னா 5000 ரூபாயை பத்திரமா வச்சுக்க நமக்கு வழி தெரியாது. 1000 வச்சுட்டு சேர்க்கலாம்ல, சேர்த்து இன்னொன்று வாங்கலாம்ல, வேற ஒன்று செய்யலாம்ல. ஐயோ அதெல்லாம் முடியாது. அதை காயினா மாற்றி வச்சுட்டேன்னா நல்லது, பேசாமல் இருக்கும். யாருக்கும் கொடுக்க வேண்டாம், யார் கேட்டாலும் வச்சுக்குவோம், பத்திரமா ஒளிச்சு மொத்தமாக சேர்த்துக்குவோம் அப்படின்னு. இது போன தலைமுறையுடைய எண்ணம். அது இல்லை இந்த தலைமுறை. இந்த டாக்டர் பேசுகிற கேட்கும் பொழுது எனக்கு அவ்வளோ வியப்பாக இருக்குது. அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி சொல்லும் பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. பெண்கள் இவ்வளவு மிக தெளிவாக தங்களுடைய பொருளாதார மேம்பாடு பற்றி சிந்திக்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க. எல்லாமும் அறிந்து ஒரு மேம்பட்ட சமூகத்தை உருவாக்குவோம். ட்ரைமி அப்பளம் வழங்கும் ரூபாய் 5000க்கான கிஃப்ட் வச்சுற நிகழ்ச்சியில் சிறப்பாக பங்காற்றி பரிசாக பெறுவது யாரு? டாக்டர். ஆமாம் வாங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்பும் நன்றியும்.